விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இன்னைக்கு நடப்பு சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய தாரகை கத்பட். விளவங்கோடு தொகுதியை பொறுத்தமட்டில் விளவங்கோடு தொகுதிக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. விளவங்கோடு தொகுதி என்பது கேரளா மாநிலத்தை சேர்ந்து இருக்கிற ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. கேரளா கலாச்சாரம் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுன்னா அது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இன்னைக்கு வர இந்த தொகுதியில் திராவிட கட்சிகள் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வர இந்த தொகுதியில் திராவிட கட்சிகள் வெற்றி பெற்றதில்லை. இந்த தொகுதியை பொறுத்தமட்டிலே மாறி மாறி தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரசும் கம்யூனிஸ்டுமே வெற்றி பெற்று வந்த நிலையே இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஒரு 7-8 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதுபோல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு 5-6 முறை இந்த தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களை பொறுத்தமட்டிலே கடந்த 3 முறையாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய விஜய தாரணி அவர்கள் இந்த தொகுதியில் இருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார்கள். 2011, 2016, 2021 சட்டமன்ற தேர்தல் களங்களில் இவங்க தான் இந்த தொகுதியில் இருந்து காங்கிரஸ் வேட்பாளராக வெற்றி பெற்று வந்த நிலை இருந்தது. விஜயதாரணி அவர்களை பொறுத்தமட்டில் அவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவரான்னு கேட்டால் கிடையாது, கிறிஸ்தவரா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. அவர் விளவங்கோடு தொகுதியை பொறுத்தமட்டில் 1% கூட இல்லாத வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவரை காங்கிரஸாக மக்கள் பார்த்தார்கள். அவர் ஒரு ஜாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ பார்க்காமல் விளவங்கோடு தொகுதி மக்கள் அவரை நாடார் சமுதாயம் அதிகமாக வாழுகிற, அதிலேயும் கிறிஸ்தவ சமுதாயம் அதிகமாக வாழுகிற இந்த தொகுதியில இருந்து அவரை ஒரு காங்கிரஸ் வேட்பாளராக மட்டுமே பார்த்தார்கள். அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து 3 முறை அவர் இந்த தொகுதியில இருந்து சட்டமன்ற உறுப்பினராக வருகிற நிலையினை மக்கள் தந்தார்கள். ஆனால் 2021 வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான மரியாதைக்குரிய விஜயதாரணி என்ன பண்றாங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாங்க. ஆக பாரதிய ஜனதா கட்சியில சேரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா பண்ணுகிறார். அவர் ராஜினாமா செய்ததனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுதாங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து 2024 விளவங்கோடுக்கும் ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் தாரகை கத்பட் என்கிற நபர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். தாரகை கத்பட் யாருன்னா அவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவரா என்று கேட்டால் கிடையாது. அவர் இந்த பகுதியிலே போட்டியிட்டவர் மீனவர் சமுதாயத்தை சார்ந்த திரு தாரகை கத்பட் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலே நாடார் சமுதாய மக்கள் அதிகம் வாழுகிற விளவங்கோடு தொகுதியிலே இடைத்தேர்தல் களத்திலே கொண்டு நிறுத்தப்படுகிறார். அவர் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இந்த தொகுதியில இருந்து வெற்றி பெற்று சென்றதையும் நம்மாலே பார்க்க முடிந்தது. ஏன்னா அவர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்கன்னா 2024 அந்த இடைத்தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் அதிமுக தனியாக போட்டியிட்டது, பாஜக தனியாக போட்டியிட்டது. எப்போன்னா 2016 இது போன்ற நிலை இருந்தது. 2016 அதிமுக தனியாக போட்டியிட்டது, பாஜக தனியாக போட்டியிட்டது. 2016 பாஜகவினுடைய வேட்பாளராக பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருந்த திரு தர்மராஜ் அவர்கள் போட்டியிட்டார். அதிமுகவுடைய வேட்பாளராக உங்களுக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற சாட்சாத் இதே நாஞ்சில் டொமினிக் போட்டியிட்டேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிட்ட திரு தர்மராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 36,000 வாக்குகளை அந்த தொகுதியிலே இருந்து பெற்றார். அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட நாஞ்சில் டொமினிக் ஆகிய நான் கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்குகளை அந்த தொகுதியிலே இருந்து
பெற முடிந்தது. 2016 மக்கள் நல கூட்டணியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தனுடைய தேமுதிக, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் அங்கம் வகித்த அந்த மக்கள் நல கூட்டணியுடைய சார்பிலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக, அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய செல்லசாமி என்பவர் போட்டியிடுகிறார். அவர் என்னன்னா அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட நாஞ்சில் டொமினிக் ஆகிய என்னை விட அதிகமாக ஒரு 1000 வாக்குகளை மட்டும்தான் பெற முடிந்தது. எனக்கு 25,000 வாக்குன்னா அவருக்கு 26,000 வாக்கு. ஆக களம் என்னன்னா, ஒரு 5-6 முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அந்த பெருமைக்குரிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர், அதிமுகவினுடைய சாமானிய வேட்பாளர் நாஞ்சில் டொமினிக்கை விட வெறும் ஒரு 1000 வாக்குகளை மட்டும்தான் அதிகமாக பெற முடிந்தது. அதிலேயும் என்னன்னா, அதிமுகவுக்கு 2016 ஏதாவது கட்சி கூட்டணி உண்டான்னா எதுவுமே கிடையாது. ஆனால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேமுதிக கூட இருக்கு, மறுமலர்ச்சி திமுக கூட இருக்கு, இந்த தொகுதியில் ஒருவிதம் செல்வாக்குள்ள அந்த ஜனதா கூட இருக்கு. ஆக இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியால 5-6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த கட்சியால அதிமுகவினுடைய வேட்பாளர் நாஞ்சில் டொமினிக்கை விட 1000 வாக்குகளை மட்டும்தான் அதிகமாக பெற முடிந்தது என்கிற களம்தான் 2016 தேர்தல் களம் விளவங்கோடை பொறுத்தமட்டில்லை என்பதை நாம் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இந்த நிலையில 2024 இடைத்தேர்தல் களத்தில் நாஞ்சில் டொமினிக் அவர்கள் வேட்பாளராக்கப்படாமல் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தடிக்காரக்கோணம் என்கிற பகுதியை சார்ந்த திருமதி யூராணி என்கிற ஒரு நபர் அங்கே கொண்டு வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். ஆக அவர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிற போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே வாழுகிற அதிமுக தொண்டனுக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வின்னா, விளவங்கோடு தொகுதியிலே இருந்து போட்டியிடுவதற்கு தகுதியான நபர்கள் இல்லையா? சரி, நாஞ்சில் டொமினிக் வேண்டாம், நாஞ்சில் டொமினிக்கை தவிர்த்து விட்டு இந்த தொகுதியிலே இருந்து தொகுதிக்குட்பட்ட நபர்கள் வேறு யாரும் இங்கிருந்து போட்டியிடுவதற்கு இல்லையா என்கிற சர்ச்சை கிளம்புகிறது. ஆக அந்த சர்ச்சை கிளம்பியதனுடைய விளைவாகத்தான் மரியாதைக்குரியவர்களை விளவங்கோடு தொகுதியில இருந்து அதிமுகவுடைய வேட்பாளர் 2024 இடைத்தேர்தலில் வெறும் 5200 வாக்குகளைத்தான் பெற முடியும் என்கிற நிலை ஏற்பட்டது. ஆக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள், குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை 2026 நாடாள போகிற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மிக கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசுகிற நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தேர்தல் களம் உருவாக்கி தந்ததுன்னா அது 2024 விளவங்கோடு இடைத்தேர்தல் களம். எதனால இந்த வீழ்ச்சி அதிமுகவுக்கு இந்த பெயர் தோஷம் ஏற்பட்டதுன்னா, ஒரு சரியான வேட்பாளர் தேர்வை தராததுனால. ஏன்னா புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு வேட்பாளர் தேர்வை நடத்தினாரா என்று கேட்டால் கிடையாது. அவர் வேட்பாளரை தந்தாரா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்து வலம் வருகிறவர்கள், கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்து அதிமுகவினுடைய அடையாளமாக தங்களை பிரகடனப்படுத்துகிறவர்கள் அறிவித்த வேட்பாளர், அந்த வேட்பாளர் அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு துர்பெயரை ஏற்படுத்தி தந்த தேர்தல் தான் 2024 விளவங்கோடு இடைத்தேர்தல் களமாக அந்த களம் அமைந்தது. நாம் தமிழர் கட்சியை விட அதிமுகவுடைய வேட்பாளர் கீழே போகிற ஒரு தேர்தல் களமாக அந்த களம் இருந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய நினைவூட்டலுக்காக நான் தயவு கூர்ந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லிவிட்டு 2026 களம் எப்படி இருக்கும், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறக்கூடுமா, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழுகிற தொகுதி. பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் விளவங்கோடு தொகுதியில என்டிஏ அலையன்ஸ் சார்பிலே நிறுத்தப்பட்டால், அருமைக்குரியவர்களே, பாஜகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறதோ
அதே வாக்கு வங்கித்தான் கிடைக்கக்கூடும். கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா என்று கேட்டால் அதற்கு உத்தரவாதம் இல்லை. ஆக இந்த தொகுதியில இருந்து அதிமுகவினுடைய வேட்பாளராக பலம் பொருந்திய வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தோழர்களும் அதிமுகவுடைய வெற்றிக்காக உழைத்தால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரை வீழ்த்தி என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளராக அதிமுகவுடைய வேட்பாளர் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் விளவங்கோடு தொகுதியை வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்க முடியும். அந்த வரலாற்று சாதனை தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இதுவரை திராவிட கட்சிகள் விளவங்கோடிலே இருந்து வெற்றி பெறவில்லை என்கிற அந்த வரலாறை முறியடிக்கிற சாதனையாக 26 சட்டமன்ற தேர்தல் களம் அமையும். ஆக நிச்சயமாக கன்னியாகுமரி மேற்கு பகுதியில் இருந்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி தான் என்டிஏ கூட்டணி பிரதானமாக வெற்றி பெறுகிற தொகுதியாக களமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் இன்னைக்கு கள நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது.